தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் மே 4ஆம் தேதியாக காத்துக்கிட்டு இருக்கோல எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஒரு பெரிய விவாதம் ஆரம்பிச்சிருக்கு. நடிகர்கள் நாடாடலாமா? எப்படி அவங்களாம் கூத்தாடிகளுக்கு சினிமாவில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு, எதுக்கு அரசியல் ஆசை? இப்படி பல பேரும் பல விஷயங்களை பேசுவாங்க. இன்ஃபேக்ட் பேசுகிறவங்களோட கட்சி சார்ந்து பார்த்தீங்கன்னாலே அந்த கட்சியோட முக்கியமான முகங்களே சினிமாவில் தான் வந்திருப்பாங்க. இதை மறுக்க முடியாதுல, ரைட்டு. இப்படி நடிகர்கள் எத்தனை பேர் சிஎம்மாக ஜொலிச்சிருக்காங்க, அரசியலுக்கு வந்து எத்தனை பேர் தோல்வி அடைஞ்சு திரும்பியிருக்காங்க, இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். ஆக்சுவலாக இந்த பயணம் ரொம்ப ஈஸி இல்லைங்க. சினிமா ஸ்டாராக இருந்து அதுக்கப்புறம் அரசியலை காலடி எடுத்து வச்சு அதில் சாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை. எவ்வளோ பேர் வந்தாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலே சிவாஜி சார் வந்தாரா, பெருசாக சோபிக்க முடியல. டிஆர் வந்தாரா, பெருசாக சோபிக்க முடியல. கார்த்திக் வந்தாரா, பெருசாக சோபிக்க முடியல. இன்னும் நிறைய பேருங்க ஒவ்வொருத்தராக வந்தாங்க, பெருசாக சோபிக்கவே முடியல. பாக்யராஜ் முத கொண்டு வந்தார், பெருசாக தான் பண்ண முடியல. ஆனாலும் ஒரு சில நடிகர்கள் சாதிச்சிருக்காங்க. ரொம்ப சொற்பம் மட்டும்தான். 2 ஆறுங்க. ட்ரிபிள் ஆர் இருக்குல்ல, டபுள் ஆர்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர் எம்ஜிஆர், இன்னொரு ஆர் என்டிஆர், அவ்வளோதான். அதாவது இவங்க கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் நேரடி தேர்தலில் வாக்கு பெற்று அதுக்கப்புறம் சிஎம் ஆயிருப்பாங்க. அதனால இந்த 2 பேர் வெற்றியாளர்கள்னு சொல்கிறேன். இன்னும் நிறைய கலைஞர்கள் சாதிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு கட்சியை ஆரம்பித்தவங்க சாதிக்கல, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டு. இதில் முதல்ல எம்ஜிஆர் அப்படின்ற இந்த சகாப்தத்தை பற்றி சொல்லிடுறேன். 1972 திமுகலேருந்து இவர் நீக்கினாங்களா, நீக்கின பிற்பாடு இவர் சார்ந்த அனுதாபால மக்கள் மத்தியில் பெருசாக இருந்துச்சு. அந்த வேவ்லாம் இதுக்கப்புறம் எத்தனை தலைவர்களுக்கு வரலாம் தெரியல மக்களே. அவ்வளோ அனுதாபால, ஐயோயோ இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப நல்ல மனுஷனாச்சு, படத்தில் அவ்வளோ பெரிய உத்தமனாச்சு, ஒரு நிஜத்தில் அப்படி தான் இருப்பாராச்சு, இவருக்கு இப்படி நிலைமையான மக்கள்லாம் அப்படி அனுதாபாலே வீச ஆரம்பித்தாங்க. ரசிகர் மன்றங்கள் இருக்குல்ல இவரோடது, இதெல்லாம் கட்சி ஆஃபீஸாக மாற ஆரம்பிச்சது. திமுகவோட கள செயற்பாட்டாளர்கள் இருக்காங்களே, அவங்கள பல பேரும் இவர் பக்கம் நின்னாங்க. நிறைய பேரும் யோசிப்பீங்க, எப்படி எம்ஜிஆர் வந்தது சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு. அவ்வளோ சீக்கிரமாக ஆகலை. அவர் திமுகவில் இருந்தார்ல, அப்போவே திமுக மாவட்ட செயலாளர்கள் தாண்டி இருக்க நிறைய பேருங்க நல்ல வேலை பார்க்குறவங்க ஃபீல்டில் இறங்கி அவங்களாம் இவருக்கு பழக்கம். இன்ஃபேக்ட் இவரோட ரசிகர்கள் பல பேரும் முக்கியமான பொறுப்புல அப்போ இருந்திருக்காங்க. அப்பேற்பட்டவங்களும் இவர் கட்சியிலேருந்து வெளியே வர்றப்ப கூட வந்ததுனால தான் ஈஸியாக அவரால் அதிமுகவை கட்டமைக்க முடிஞ்சது, ஸ்ட்ராங்காக கட்டமைக்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் நடந்துச்சா. இதுக்கப்புறம் ஏழைகளுக்கானவர் எம்ஜிஆர் அப்படின்ற அவருடைய இமேஜ் இருக்குல்ல, அது பயங்கர பிரபல்யமாக பேசப்பட்டுச்சு. அந்த டைமில் தான் பயங்கரமாக பேசினாங்க. அதாவது இவரோட படங்களில் வர காட்சிகள் இருக்குல்ல, அதை ஃபோட்டோவை எடுத்து அதை எல்லாரும் சார்ந்து பார்க்குற மாதிரி வைக்கிறதா இருக்கட்டும். இவர் சும்மா மக்களை பார்க்க போகிறார் அப்படின்னாலே, ஒரு மூதாட்டி ஓரமாக அப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள அடித்து பேசுறதா இருக்கட்டும், கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும், அந்தளவுக்கு அன்பை பரிமாறுவார். இதெல்லாம் பார்த்த மக்கள், ஏன்பா நம்ம சினிமாவில் பார்த்ததை விட ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, இவர் மட்டும் நம்மளுக்கு தலைவராக வந்தால் நம்மளோட வாழ்வாதாரம் மேலே போயிடுமே, ஏழைகளே இல்லாத நிலைமை உருவாகுமேனு அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க எம்ஜிஆர் அவர்கள் மேலே. இந்த நம்பிக்கை ஒரு பக்கம், திரைப்பிரபலம் ஒரு பக்கம். எது பத்தாதுன்னு அந்த டைமில் காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் காங்கிரஸ் தான் கட்டி ஆண்டிச்சிங்க, அவங்க தான் ரூலிங்கு. ஆனால் இப்போ காங்கிரஸ் நிலைமை ஓகே. அப்போ காங்கிரஸ் வர பலவீனமாக இருந்துச்சா. திமுக மேலே அந்த டைமில் மக்களுக்கு எதிர்ப்பலையும் உருவாகி இருந்துச்சு. இது எல்லாம் சேர்த்து வச்சு தான் அவர் சிஎம் இருக்கையில் அமர வாய்ப்பை ஏற்படுத்துச்சு. சும்மாலாம் ஒருத்தருக்கு சிஎம் சீட்டு கிடச்சிடாதுங்க, பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் கரெக்டாக வரணும். நேரத்து மேலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு இருக்குது, நேரம் நல்லா இருந்தால் இது போல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை இங்கே பார்த்துருந்தோம். ஏங்க, சாகிற வரைக்கும் ஒருத்தரால் முதலமைச்சராக இருக்க முடியும்னா சாதாரண விஷயமாங்க. படுத்துக்கிட்டே ஜெயிக்க முடியுது அப்படின்னா அதுவும் சாதாரண விஷயமா. எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்த பொது தேர்தல் 1977. அங்கே பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா 51.94 லட்சம். வென்ற தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டால் 200க்கு 130 ஜெயிச்சாங்க. வாக்கு சதவிகிதம் 30.4%. 1977, 1980, 1985ன்னு 3 முறை சாகிற வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வரன்ற ஆசை இருக்கும்ல, அவங்க முன்மாதிரியாக பார்க்கறது வேற யாரையோ இல்லை, ஜெயிச்ச எம்ஜிஆர் அவர்களை தான். விஜய் அவர்கள் யாருங்க முன்மாதிரியாக பார்க்குறாரு. ஓகே, ரைட்டு. ரெண்டாவதா என்டி ராமாராவ், என்டிஆர்னு சொல்லுவோம் பாருங்க. இவரோட நோக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மக்கள் இருக்காங்களே,
இவங்களுக்கான சுயமரியாதையை மீட்டு கொடுக்கறது, இதுதான் என்னோட நோக்கம்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சாப்புல. இந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்குல்ல, அதை ஆரம்பிச்சது வேற யாரும் இல்லை, இவர் தான் ஆரம்பிச்சாரு. சைத்தன்ய ரதம் அப்படின்னு ஒரு மாநில அளவிலான பயணத்தையும் மேற்கொண்டாப்புல. இந்த யாத்திரை மேற்கொள்றது இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, இதெல்லாம் அப்போவே பண்ணாப்புல யார்? என்டிஆர் அவர்கள். என்டிஆரோட கவர்ச்சிகர திட்டங்கள் இருக்குங்க, மக்கள் அதில் ஈஸியாக ஃபாலோ ஆனாங்க. அதில் முதல் திட்டம் அரிசி 2 ரூபாய்க்கு கொடுக்குறன்றது. அடுத்து மதுவிலக்கு, இது ஒரு பார்ட்டி எலெக்ஷன் டைமில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதே விஷயம்தான். மதிய உணவு திட்டங்க, இது எல்லாமே அவர் மேலே மரியாதை பெருசாக்குச்சு, நம்பிக்கை பெருசாக மக்களுக்கு கொடுத்துச்சு. காங்கிரஸ் மேலே ஒரு மக்கள் அந்த டைமில் கொஞ்சம் வெறுப்பில் இருந்தாங்களா, இதெல்லாம் சேர்த்து இவரை ஆட்சியை பிடிக்க வச்சிருச்சு. அவர் களம் கண்ட முதல் தேர்தல் பார்த்தீங்கன்னா 1983. இவங்க பெற்ற ஒட்டுமொத்த வாக்குகள் 1.06 கோடி வாக்குகள் பெற்றாங்க. வென்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 250ல் 201 தொகுதியில் ஜெயிச்சாங்க. என்ன மேசி மெஜாரிட்டியில் வாக்கு சதவிகிதம் 46.3%. கட்டி ஆண்டாப்புல, பயங்கரமாக கட்டி ஆண்டாப்புல என்டிஆர் அவர்கள். மூணாவதா கேப்டன் விஜயகாந்த். இவர் கதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோமே. திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு அரசியலை குதிச்சவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். ஆனால் என்ன ஒரு பியூட்டினா, கருணாநிதி அவர்கள் ஆக்டிவாக இருந்த காலம், ஜெயலலிதா அவர்கள் ஆக்டிவாக இருந்த காலம், இந்த 2 பெரும் சக்திகள் இருக்கும் போதே அரசியல் களத்துக்கு வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறதுனா சாதாரண விஷயமே இல்லை. அந்த விஷயத்த பண்ணவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதிமுக கூட்டணியில் இணைஞ்சு ஒரு 29 இடங்கள் ஒரு கிடைச்சிதா, அவ்வளோதான். கட் பண்ணிங்கன்னா அதிமுக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி திமுக கிடையாது, தேமுதிக. இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஸோ இந்த டைமில் பல பேரும் நம்பிக்கை வச்சது, ஆகா இதே ஃபுல் த்ரோவில் போனார்னாக்கா கேப்டன் அவர்கள் அடுத்தடுத்த தேர்தலில் கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவார் போல இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் பொறுமை இருந்திருக்கணும். என்ன பண்ணுறது, 2016 வருஷத்துக்கு பிற்பாடு தான் தேமுதிகன்ற அந்த பெரிய சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அது சரிய ஆரம்பிச்சது. அப்போ சரிய ஆரம்பிச்சது 2026 இப்போ வரைக்கும் சரிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. கேப்டன் அவரோட பொது தேர்தல் அனுபவம் பார்த்தீங்கன்னா 2006லங்க. பெற்ற வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இவங்க 27.64 லட்சம் வாக்குகள் பெற்றாங்க. வென்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 232 தான் அந்த டைமில் போட்டி போட்டிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க அந்த எலெக்ஷனில். வாக்கு சதவிகிதம் 8.4%. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் இந்த அளவுக்கு ஓட் பேங்க் அவங்க கெயின் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் தான். நாலாவதா சிரஞ்சீவி அவர்கள். இவர் திருப்பதியில் பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்றத்தை நடத்தினாப்புல. அந்த கூட்டத்தில் தான் பிரஜா ராஜ்யம் அப்படின்ற கட்சியை தொடங்கினாப்புல. ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணார், இதான் நம்ம கட்சி பேர் அப்படின்ட்டு. இவர் தான்ப்பா அடுத்து என்டிஆர்ப்பா. எப்படி சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்து அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாரு, அதே பாணியில் இவர் சிஎம் ஆவர் பேர் அப்படின்னு பல பேரும் சிரஞ்சீவி சார்ந்து நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் எதிர்பார்க்கறது எல்லாரும் சார்ந்து நடந்துருமா? எல்லாரும் எம்ஜிஆரோ என்டிஆராவோ அந்த 2 ஆறு மாதிரி வந்துட முடியுமா? இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியலை சோபிக்க முடியலங்க. 2011 காங்கிரஸ் கட்சியில் தன்னோட கட்சி அணைச்சிட்டாப்ல. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆரம்பித்த வேகத்தில் கீழே வந்த மாதிரி ஆயிடுச்சு. அரசியலுக்கு முழுக்க போட்டு திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜயர்களை பல பேரும் கிண்டல் பண்ணுவாங்களே, ஏங்க கடைசி படம்லாம் சொல்லாதீங்க, அரசியலில் நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க, வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சுல, ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு நெகட்டிவாக வரும், அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப நடிக்க தான் போவீங்கன்னு பல பேர் சொல்கிறாங்களே. அப்போ பல பேரை கை காட்டுறது சிரஞ்சீவி மாதிரி நல்லா உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்களே, அது இந்த நாள் தான். ஓகே ரைட்டு. சிரஞ்சீவி அவர்கள் சந்தித்த முதல் தேர்தல் 2009 வருஷம். பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா 68.63 லட்சம். வென்ற தொகுதிகள் 288ல் 18 மட்டும் தான் ஜெயிக்கவே முடிஞ்சுது. வாக்கு சதவீதம் 16.3%. இது ஓகே, பட் இது ஃபுல் பிளஜா அடுத்தடுத்து கொண்டு போயிருந்தானா கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம். பொறுமை எங்கேயோ இல்லை. அஞ்சாவதா பவன் கல்யாண். இவரை பற்றி சொல்றதா இருந்தா, நான் வந்தது அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க தான், மக்களோட குரலாக நான் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு தான் அரசியல் களத்துக்கு வந்தாப்புல. ஜனசேனா அப்படின்ற கட்சியை இவர் ஆரம்பித்தார். தொடக்கத்தில் எதிர்பார்த்த மாதிரிலாம் அரசியல் நகர்வுகளுக்கு வெல்லைங்க. ரொம்ப 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 பின்னடைவாக மட்டும்தான் அவரோட முதல் அரசியல் என்ட்ரி அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக அரசியல் பல்சை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அந்த மாநிலம் முழுக்க யாத்திரையை மேற்கொண்டார். எப்பப்பெல்லாம் இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு நம்ம சரியாக சோபிக்க முடியாமல் போயிடும் அப்படின்ற அவநம்பிக்கை வரும்போதெல்லாம் யாத்திரை ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அப்போ பண்ணியிருந்தாப்புல, கை கொடுத்துச்சு. 2024 வருஷம் டிடிபி கூட்டணியில் 21 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. கடைசியில் என்னாச்சு, டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இவரை உட்கார வச்சு அழகும் பார்த்துட்டாங்க. பவன் கல்யாணோட முதல் தேர்தல் அனுபவம் பார்த்தீங்கன்னா 2019 வருஷம். பெற்ற வாக்குகள் 17.36 லட்சம் வாக்குகள் மட்டும்தான். வென்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 137ல் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தாங்க ஜெயிச்சிருந்தாங்க. வாக்கு சதவீதம் 5.5%. ஸோ இந்த சர்க்கிளுக்கு பிற்பாடு தான் திரும்ப எழுந்து வந்தாப்புல, கூட்டணின்ற நல்ல முடிவு எடுத்தாப்புல. தான் இப்போ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்காப்புல. இந்த லிஸ்ட்டில் 6வதா நம்ம ஆண்டவரை பற்றி தான் பார்க்க போகிறோம், கமல்ஹாசன் அவர்கள். மையம், நம்மளது மாயம், இது மையம். ஆரம்பத்தில் பல பேர் கன்ஃபியூஸ் ஆனீங்க.
மையம் அப்படின்ற புதிய கொள்கையை இவர் அறிவிச்சாப்புல. அதாவது ஊழலுக்கு எதிராகவும் நேர்மையான நிர்வாகத்தை நடத்துறவங்களாகவும் நாங்கள் இருப்போன்ற மாதிரி தான் மையம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இவர் இந்த கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். மக்கள் நீதி மையம் அப்படின்ட்டு 2021-24 தேர்தல்களில் போட்டி போட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கூட 3% வாக்கு கூட வரல. இதாங்க ரியாலிட்டி. டிவியை உடைச்சி, ஞாபகம் இருக்கா? டிவியை உடைச்சி திமுகவை எதிர்த்து அரசியல் காலத்தில் பெருசாக தன்னோட ப்ரொபகண்டா ஆரம்பித்தவர். கடைசியில் டிஎம்கேவோட டிக்கெட்டில் தான் இப்போ எம்பியாக இருக்காப்புல. இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட எனக்கு சீட்டு வேணான்னு சொல்லிட்டேன்ற மாதிரி அவரை கூட சொல்லியிருந்தாப்புல. சீட்டு கிடச்சிருந்தாலும் சிலுவைக்கு ரைட்டு விடுங்க. இவர் சந்தித்த முதல் தேர்தல் பார்த்தீங்கன்னா 2021 பெற்ற வாக்குகள் 12.10 லட்சம் வாக்குகள். வென்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 180 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக அவங்க ஜெயிக்க முடியல. வாக்கு சதவீதம் 2.6 மட்டும்தான். இந்த பட்டியலில் 7வது இணைஞ்சிருக்காரு விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க மக்களே. இதுதான் கான்டென்ட்டோட கன்க்ளூஷன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த என் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. வாக்குப்பதிவு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சா? தாவேக்கா போட்டி போட்டாங்களா? இப்போ சொல்லுங்கள், விஜய் அவர்களுக்கு என்ன நடக்கலாம்? என்டிஆர், எம்ஜிஆர் இந்த வரிசையில் விஜய் அவர்கள் சேருவாங்களா? இல்லைனா எலெக்ஷன் இந்த தொங்கும் சட்டசபை சார்ந்து ஏதாவது ஒன்று அமைதிரும் வைங்க, இந்த வாக்குப்பதிவு ரிசல்ட் வரும்போது அந்த டைமில் ஒரு பெரிய கூட்டணி முடிவெடுத்து நம்ம பவன் கல்யாண் இருக்கார்ல, அவர் மாதிரி ஒரு பொசிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா கமல்ஹாசன் அவர்கள் நிலைமை இருக்குல்ல, அது சார்ந்து வர வாய்ப்பு இருக்கா? உங்களோட கணிப்பு என்ன? டிவிக்கோட அப்பர் ஹேண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷனில்? எந்த ஒரு கட்சியோட ஓட் பேங்கை டிவிக்கு உடைக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ஓட்டை பிரித்தது கன்ஃபார்ம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எந்த பார்ட்டியில் சேதாரம் பெருசாக ஏற்படும்? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.